Oh, smoking. Smoking is injurious to health. இந்த இடத்துக்கு வரணும்னா கஷ்டப்படணும். ஸ்மோக் பண்ணா பொண்ணுங்களுக்கு கர்ப்பப்பையில பிரச்சனை வருமா? வா படுக்கலாம். சேம் கண்டிஷன். அங்க இங்க கை வைக்க கூடாது. டிவி பாக்குறது, போன்ல பேசுறது, எந்த வேலையா இருந்தாலும் இப்பவே பண்ணிடு. எங்கேயுமே கை வைக்க கூடாதுன்னா படுத்துட்டு என்ன பண்றது? அதை விட உட்காந்து பேசுறது தான் ரொம்ப நல்லது. உட்காந்துட்டு பேசுறதா இருந்தாலும் சரி, படுத்துட்டு விளையாடுறதா இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் பணத்தை எடு. என்ன இருந்தாலும் கொடுத்து தானே ஆகணும். இந்த வச்சுக்கோ. என்னாச்சு? ஒன்றும் இல்லை. நான் தொட்டு பார்க்காத இடத்த நான் கொடுத்த பணமாவது தொட்டு பார்க்குதேன்னு நினைச்சேன். அது பக்கத்திலேயே ஒரு புது லைப்ரரி. என்ன டிவில எப்ப பார்த்தாலும் உன்னோட நியூஸாவே ஓடிட்டு இருக்கு? என்ன பெரிய ஹீரோ ஆயிட்டியா? அப்படியே செவ்ல பார்த்து அரைஞ்சான்னு வச்சுக்கோ. ஏய், நான் பெங்களூர் வந்ததே ரவுடி ஆகிறதுக்கு, ஹீரோ ஆகிறதுக்கு இல்ல. ஒரு பொண்ணை பார்த்து அடிக்கிற நீ சொல்றியே, நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? நீ வாழ்றதுக்காக இன்னொருத்தனை கொல்றியே, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? ஹலோ, உனக்கு நான் பணம் கொடுத்தது உன்னை அனுபவிக்கிறதுக்கு. மனுஷன் கிடிஷன் பாடம் கேட்க வரல. வா வந்து படு. அதுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா சேம் கண்டிஷன், அங்கேயும் இங்கேயும் கை வைக்க கூடாது. அதை நீ அடிக்கடி சொல்றதுக்கு பதிலாக ஒரு போர்டு வச்சிடலாம்ல. நான் அதை படிச்சு நல்லா புரிஞ்சுப்பனே. அது இருக்கட்டும், உன் உடம்புல எல்லா இடத்துலயும் கை வைக்கணும்னா என்ன பண்ணணும்? ஹலோ, நீ பணத்தை கொடுத்தது என்னோட உடம்புக்கு மட்டும்தான், என் மனசுக்கு இல்ல. பணம் கொடுத்தா என்ன வேணாலும் கிடைக்குங்கிற விஷயத்த நீ இப்பவே மறந்துரு. ஒவ்வொரு பொண்ணுக்கும் அவங்க மனசுக்குள்ள என்ன ஆசை இருக்கும்னா, தனக்கு தாலி கட்டினவனுக்கு தான் எல்லாத்தையும் கொடுத்து வாழணுங்கிற ஆசை இருக்கும். இதெல்லாம் உனக்கு புரியாது. நீ போய் படு, நானும் பாக்குறேன். நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ அதை பண்ணிட்டு இங்க இருந்து கிளம்பு. வேண்டாம். உடம்புக்கு காசை கொடுத்துட்டு மனசுக்கு வலியை கொடுக்கற வேலை என்கிட்ட இல்ல. மன்னிச்சிரு. பாய். இந்த பகுதி வாக்காள பெருமக்களே, வலது பக்கம் இருக்க மஞ்சப்பாவா இருக்கட்டும், இடது பக்கம் இருக்க கிருஷ்ணப்பாவா இருக்கட்டும், இந்த ரெண்டு பேர்ல உங்களுக்கு யாரை பிடிக்குதோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. மற்றதெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் நீங்க எதிர்பார்த்த பணம் கிடைக்கும். எனக்கு அவங்க பணம் கொடுத்துருக்காங்க, அதனால நான் இப்ப அவங்களுக்கு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இங்க பாருங்க என்னுடைய வாக்காள பெருமக்களே. இந்த நேரம் பார்த்துதான் எனக்கு போன் வரணுமா? ஹலோ ஹலோ, ரெண்டு பேர்கிட்டயே பணத்தை வாங்கிட்டு ரெண்டு பேர் போஸ்டர் வச்சு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கியா? ஆமாண்ணா. இருறா, இன்னும் 2 நாள்ல போலீஸ்காரங்கிட்ட சொல்லி அடிச்சு உன்னை உள்ள தள்ள வைக்கல, நான் ஒரு அப்பனுக்கு பிறந்தவன் இல்லடா. நீ உங்க அப்பாவுக்கு பிறக்கலன்னு ஃபிக்ஸ் ஆயிடு. நான் இப்ப இவனை அரெஸ்ட் பண்ணி வைக்கலனா அவன் சொன்னது உண்மையாயிடுமே. யாருன்னு காட்டுறேன். தன்னோட அண்ணனால ஒவ்வொரு டைமும் எலெக்ஷன்ல ஜெயிச்சிட்டு இருந்த கிருஷ்ணப்பா அண்ணனை கொன்னவனையே கூட வச்சுக்கிட்டு பிரச்சாரம் பண்றான்னு எல்லாரும் சொன்னதுனால எலெக்ஷன்ல கிருஷ்ணப்பா தோத்துட்டான், மஞ்சப்பா ஜெயிச்சிட்டான். ஒரு பக்கம் அண்ணன் செத்து போனதுக்கான வலி, இன்னொரு பக்கம் எலெக்ஷன்ல தோத்ததுக்கான வலி. பிரகாஷை கொலை பண்றதுக்காக அவனோட ஃப்ரெண்டா இருக்கிற ரகுவ கிருஷ்ணப்பா அனுப்பிச்சான். ஜெயநந்தன் கொலை கேஸ்ல பிரகாஷோட பெயரும் பதிவாயிருந்தது. அந்த கேஸ்ல இருந்து வெளியே வரதுக்கான ஆசையில ரகு கிருஷ்ணப்பா கூட சேர்ந்துக்கிட்டான். ஹாய். రివాల్వర్ వెయిట్ என்ன? ரிவால்வர் எவ்வளவு வெயிட் இருக்குன்னு கேக்குறாங்க. 450 గ్రాములు ఉంది సార్. 450 கிராம் இருக்குமா? బుల్లెట్ వెయిట్? బుల్లెట్ వెయిట్ எவ்வளோ? పాత గన్ ఇచ్చాను కదా, సేమ్ వెయిట్ దీని కూడా. இதுக்குள்ள 4 బుల్లెట్ இருக்காமா? அதுல 4 புல்லட் இருக்கா? அது ఆయనకల్లా తెలిసింది 4 బుల్లెట్ ఉందని. உனக்கு எப்படி தெரிஞ்சிச்சுன்னு கேக்குறான். துப்பாக்கியோட வெயிட்டை பார்த்து சொல்றேன்னு சொல்லு. இவன் கொடுக்கிற துப்பாக்கியில கரெக்டா குறி வச்சே சுட முடியலடா.
ముందు ఆయన ఏం చేసి కాల్చమని చెప్పు. బెంగళూరులో ఉన్న రౌడీలు అందరికీ గన్ సప్లై చేసేది నేనే. ఇంతవరకు ఏ కంప్లైంట్ లేదు. ఇతనే నా మీద కంప్లైంట్ చేస్తున్నారు. ஒவ்வொரு தடையும் இந்தியா பாகிஸ்தான் கூட சண்டை போடும்போது அமெரிக்கா நமக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னு சொல்றாங்க. ஆனா யுத்தம் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் வெடிப்பொருட்களை நமக்கும் கொடுக்குறாங்க, பாகிஸ்தானுக்கும் சப்ளை பண்றாங்க. ஆனா இதுல அமெரிக்கா பண்ணது ஒன்றும் சப்போர்ட் இல்லை, பிஸ்னஸ். ஆனா நம்ம முட்டாளுங்க எதுவுமே தெரியாம அமெரிக்கா நமக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னு சொல்லி கை தட்டி சந்தோஷப்படுறோம். இங்க இவனும் அப்படிதான். ரிவால்வரை எனக்கும் கொடுக்குறான், என் விரோதிகளுக்கும் கொடுக்குறான். அதனால என்னால எப்படி ரவுடி ஆக முடியும்? செத்து போடா. I don't like America because I am Indian. ரகு, இவனுக்கும் உனக்கும் டிஃபரன்ஸே இல்லடா. உன்னை நான் என்னமோ கொண்டுருவேன்னு என் கூடயும் இருக்க, அங்க கிருஷ்ணப்பா கொண்டுடுவானோன்னு ஜாலர் அடிச்சுட்டு அவன் கூடயும் இருக்க. உன்னை 2 நிமிஷத்துல என்னால கொல்ல முடியும், ஆனா நான் உன்னை கொல்ல மாட்டேன். ஏன் தெரியுமா? இந்தியாவில் சொந்தங்களுக்கு நிறைய மதிப்பு கொடுக்குறாங்க. இதை பத்தி எனக்கு தெரியாம போயிருந்தா இந்நேரத்துக்கு என்ன எப்பவோ கொண்டிருப்பாங்க. எல்லாத்தையும் எடுத்துட்டு வாடா. கிருஷ்ணப்பா கூட ரகு சேர்ந்திருக்கான் அப்படின்னு அது பிரகாஷ்க்கு தெரிஞ்சிருச்சுன்னு ரகுக்கு எப்ப தெரிய வந்துச்சோ, பிரகாஷ் இப்படியே விட்டுட்டோம்னா வாழ்றது ரொம்ப கஷ்டம்னு ரகு நினைக்க ஆரம்பிச்சான். வாடா, வந்து வண்டியில உட்காரு. இங்க எதுக்குடா கூட்டிட்டு வந்த? கீழே இறங்கு, எல்லாமே உனக்கு புரியும். சூப்பர். என்ன போட்டு தள்ள நீ முயற்சி பண்றீங்களா? டேய், ரொம்ப அழகா இருக்கல்ல? சூப்பர்ல. நான் ஒருத்தரை மட்டும் தான் அட்டெண்ட் பண்ணுவேன், மீதி 2 பேரும் சீக்கிரம் உள்ள போங்க. கொஞ்சம் நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்க. மாமா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிருக்கேன். ஏய், யார்கிட்ட சொன்னாலும் பிரயோஜனம் இல்ல, அட்ஜஸ்ட் பண்ற சீனே இல்ல. என்னால ஒருத்தரை மட்டும் தான் அட்டெண்ட் பண்ண முடியும். இந்த நேரத்துல யாராவது யாருக்கு தெரியும்? ஐயோ, என்னோட கஸ்டமர்ஸ் வந்தப்போ இவனும் வந்திருக்கான். என்ன? உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். இப்போ நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன்.
உள்ள கஸ்டமர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீ போயிட்டு அப்புறமா வா. ஆமா, நீ எல்லாம் ஒரு ஆளாயா? 3 பேர் அனுப்பி வச்சிருக்க. நான் அட்டென்ட் பண்றதே ஒருத்தர் தான். ஒவ்வொரு தடவையும் நான் வாய் திறந்து சொல்லணுமா? ஷெல்பா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோமா, பிசினஸ் டவுன் ஆயிருக்கு. ஏய், அதெல்லாம் முடியாது, வெளியே போ சொல்லு. ஐயோ, நல்லா இருக்க ஃபிகருங்கலாம் இப்படி தான் கொஞ்சம் பண்ணுவாங்க. அர்ஜென்ட்டா பேசணும். ஐயா இப்ப இன்னொருத்தன் வர வந்துட்டானே. ஐயோ, சரி வா. சரி, என்கிட்ட என்ன பேசணும்? நீ தான் என்கிட்ட சொன்னல, எனக்கு யார் வாழ்க்கை கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு எல்லாத்தையுமே கொடுப்பேன்னு. அதுக்காக தான் கரடி பூந்த மாதிரி கையை பிடிக்க நான் ரெடியா இருக்கேன், எல்லாத்தையும் கொடுக்க நீ ரெடியா இருக்கியா? வாவ், கிரேட். நான் எல்லா இடத்துலயும் கை வைக்க விட மாட்டேங்கன்றதுக்காக என் கைய பிடிக்கிறதுக்கு ரெடியா இருக்கேன். இவங்க ஒரு ஆளுக்கான பணத்தை கொடுத்துட்டு 3 பேர் விளையாட ரெடியா இருக்காங்க. ஏய், நாங்க என்ன இவங்க பேசுறதை கேட்கறதுக்கு உட்காந்துருக்கோம்? அவன் நடனா வாழ்க்கை கொடுக்க வந்திருக்கான்றான், இவன் நடனா விளையாட வந்திருக்கான்றான். பணத்தை தான் கொடுத்துருக்கோம்ல. ஏய், நீங்க பணத்தை கொடுத்து வந்திருக்கீங்களா? ஆமா. ஓ சாரி, போயிட்டு வரேன். உங்க 3 பேர்ல பணம் கொடுத்தது யாரு? நான் தான். அப்ப இவங்க 2 பேரும் உனக்காக விளக்கு பிடிக்க வந்திருக்காங்களா என்ன? ஏய், 3 பேருக்கான பணத்தை கொடுத்துட்டு தான் நாங்க இங்க வந்திருக்கோம். நீ சம்பாரிச்ச பணத்தெல்லாம் என்ன பண்ற? எனக்கும் பொண்டாடி பசங்களா இருக்காங்கப்பா. சம்பாரிச்ச பணத்தை பொண்டாட்டிட்ட கொடுத்ததுக்காக ராத்திரி படுக்கிறதுக்கு ஃப்ரெண்ட கூட்டிட்டு போவியா? ஏய்!